வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ரெகுலராகவே பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய நல்ல ஒரு மெத்தேடு தான் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ஒரு மெத்தேடு நமக்கு ஃபுல்லாகவே தொடர்ந்து வின்னிங் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெத்தேடு தான். பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடை வச்சு நம்ம 1000% கேரளா லாட்ரிக்கு நம்ம வின்னிங் நம்பர்ஸ் தொடர்ந்து எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா 30 நாள் ரிசல்ட் வருதுன்னா இந்த மெத்தேடில் இருந்து நமக்கு 25 நாள் பாஸ் ஆயிரும். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லுறேன், ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். வேணாலும் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சு அவங்களுக்கும் வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு கெஸ்ஸிங்காக தான் நம்ம கொண்டு கொடுக்குறோம். இந்த மெத்தேடை வச்சே நமக்கு 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர் ஆல் போர்டு வருதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா வாங்க, நம்ம முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு 5 ரிசல்ட்டுக்கு எப்படியெல்லாம் நமக்கு பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க, 9ஆம் தேதி நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம். ரிசல்ட்டாக வரக்கூடிய ஃபஸ்ட் நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம். 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 8 வந்திருக்கு, ரிசல்ட்டாக 7 வந்திருக்கு. நம்ம இந்த 8ஐயும் 7ஐயும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். 8ஐயும் 7ஐயும் கூட்டினா என்ன நம்பர் கிடைக்கும் உங்களுக்கே தெரியும். 8ஐயும் 7ஐயும் கூட்டினா 15ன்னு கிடைக்கும். அப்போது நமக்கு 15ன்னு ஆல் போர்டு கிடைக்கிது. சரிங்களா? அப்போது நம்ம 1ஐயும் 5ஐயும் நம்ம ஆல் போர்டு நம்பராக 1000% எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நமக்கு 10ஆம் தேதி வந்த ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள் என்ன ரிசல்ட்டு வந்திருக்குதுங்கிறத. 561 ரிசல்ட்டு வந்திருக்கு. நமக்கு இந்த கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர் கிடச்சிருக்கு, 1 5 தான் கிடச்சிச்சு. ஏ போர்டில் நமக்கு 5ஆம் நம்பர் பாஸ் ஆயிடுச்சு. சி போர்டில் நமக்கு 1ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா 2 நம்பருமே நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. இதே மாதிரி நமக்கு தொடர்ந்து நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள் அடுத்தெல்லாம் நமக்கு எப்படி வின்னிங் வந்திருக்குதுங்கிறத. அதாவது 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம். 10ஆம் தேதி 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 9, ரிசல்ட்டாக வந்திருக்க ஃபஸ்ட் நம்பர் 5. 9ஐயும் 5ஐயும் நம்ம ஆல் போர்டு நம்பராக நம்ம அதாவது 9ஐயும் ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 9, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 5. இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 9ஐயும் 5ஐயும் நம்ம கூட்டுறோம். இந்த 2 நம்பரையுமே நமக்கு கூட்டினோம்னா 14ன்னு கிடைக்கிது. அப்போது அடுத்த நாள் நம்பர் 1ஐயும் 4ஐயும் எடுத்துக்கிறோம். அப்போது அடுத்த நாள் என்ன ரிசல்ட் வந்துச்சுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 324 நமக்கு 11ஆம் தேதி ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் நமக்கு 4ங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தான். சி போர்டில் 4ங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. நம்ம 1ங்கிறது முன்னாடி நாள் வந்துருந்துச்சு. அப்போது நம்ம 1 கூட நம்ம எடுத்துக்க வேண்டியது கிடையாது. 2 நம்பர் கிடைக்கையில் முன்னாடி நாள் அது ரிசல்ட்டாக வந்துருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா அந்த நம்பர்ஸ் சில நாள் வராது. அதனால் 4ஆம் நம்பரை மட்டுமே போட்டு ஸ்ட்ராங்கான வெற்றி இந்த இடத்துல நம்ம எடுத்திருக்கலாம். இப்போது நம்ம அடுத்த நாள் 11ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு 6 நம்பர் 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 7, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 3. 7ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 10ன்னு கிடைக்கும். அப்போது நமக்கு ஆல் போர்டு என்ன எடுத்துக்கிறோம், 1ஐயும் 0ஐயும் எடுத்திருக்கோம். சரிங்களா? 1ஐயும் 0ஐயும் எடுத்திருக்கோம். அடுத்து வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 089 ரிசல்ட்டு வந்திருக்கு. நமக்கு ஏ போர்டில் 0ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், ஏ போர்டில் 0ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வின்னிங் கிடைக்கிது. எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத இங்கே நான் கொடுத்துருக்கேன். இது கெஸ்ஸிங் நம்பர்ஸ் மட்டுமே.
கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது. ஃபார்முலா எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இங்கே வந்து நம்ம கெஸ்ஸிங்காக கொடுத்துருக்கோம். இப்போது நமக்கு 12ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 6 நம்பர் வந்து ஃபஸ்ட் நம்பர் 9, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 0. அப்போது 9ஐயும் 0வையும் கூட்டினா நமக்கு 9 தான் ஆல் போர்டு நம்பராக கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 716 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. இந்த இடத்துல நமக்கு வந்து வரல பார்த்தீங்கன்னா. இப்போது அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு அதே மெத்தேடில் நம்ம கூட்டுறோம். 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 3, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 7. 3ஐயும் 7ஐயும் கூட்டினா நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். அப்போது வந்து நம்ம ஆல் போர்டு வந்து என்ன எடுத்துக்கிறோம்? 0வையும் 1ஐயும் 0வையும் எடுத்திருக்கோம் ஆல் போர்டு நம்பர்ஸாக. நமக்கு அடுத்து வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 200ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. அதாவது நமக்கு சனிக்கிழமை நடந்த ட்ராவுக்கு 200ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம 0 எடுத்திருந்தோம் பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடில். பி போர்டுலையும் 0 பாஸ் ஆயிடுச்சு, சி போர்டுலையும் 0 பாஸ் ஆயிடுச்சு. 2 போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்தீங்க, நம்ம வந்து ஒரு 5 ரிசல்ட்டை வச்சு தான் பார்த்தோம். அந்த 5 ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அடுத்து தொடர்ந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. அதில் வந்து ஒரு நாள் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. மிச்சம் 4 நாள் நமக்கு வந்து வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா அதில் வந்து 2 நாள் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வந்திருக்கு, ஒரு நாள் வரல. 2 நாள் பார்த்திங்கன்னா 2 நம்பரே நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் 30 நாள் ரிசல்ட் வருதுன்னா 25 நாள் பாஸ் ஆயிரும். நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணி வேணாலும் பாருங்கள். இது வந்து நம்மளுடைய பழைய மெத்தேடு தான். பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு 15ஆம் தேதி நடைபெறக்கூடிய அட்சயா ட்ராவுக்கு இதே மெத்தேடில் என்ன நம்பர் வருதுங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 9, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 2. இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வரக்கூடிய ஃபஸ்ட் நம்பரையும் தான் நம்ம எடுத்துக்கிறோம், ஏ போர்டு நம்பரை. முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் நம்பர்லேருந்து தான் அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போது நமக்கு நீங்களே பார்த்தீங்க, நமக்கு 9ஐயும் 2ஐயும் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதை தான் அப்படியே நம்ம கூட்டணும். 9ஐயும் 2ஐயும் கூட்டினா நமக்கு 11ன்னு கிடைக்கிது. அப்போது வந்து கண்டிப்பாக சொல்லுறேன், இந்த ட்ராவுக்கு வந்து 1 இல்லாமல் ஆட்டம் இல்லை. இந்த மெத்தேடை வச்சு சொல்கிறேன், 100% சொல்லுறேன், 1 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. கண்டிப்பாக 1 வரணும். ஏன்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 200ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. அதே மாதிரி 0வுக்கு நமக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 0வுக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நமக்கு நடக்கக்கூடிய அட்சயா ட்ராவுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுறேன், சிங்கிள் நம்பராக சொல்லக்கூடிய நம்பர் வந்து 1 தான். சரிங்களா? 1 இல்லாமல் ஆட்டமே கிடையாதுங்க. இந்த ட்ராவுக்கு வந்து 1 தான் வரணும். 100% சொல்லுறேன், 1 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. 1000% சொல்கிறேன், ஸ்ட்ராங்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருமே 1ங்கிறத எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், வரும் வரும் வரும், கண்டிப்பாக வரும் 1 வந்து இந்த மெத்தேடை வச்சு நான் பார்க்கையில். அதே மாதிரி இது தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வர்ற ஒரு நல்ல ஒரு மெத்தேடு தான். அதே மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய 716 ரிசல்ட்டில் இருந்து நமக்கு 2 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1ங்கிறது ஆல் போர்டு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸை தான் நமக்கு வின்னிங் நம்பர்ஸாகவும் அதிகமாக வந்து நமக்கு ரிசல்ட்டில் வந்து நமக்கு கிடச்சிட்ருக்கும். நல்லா வாட்ச் பண்ணுற நம்பர்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சில நாள் வந்து நமக்கு வரல, இன்றைக்கி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நமக்கு எப்படி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு இந்த மே நம்பர்ஸ்லேருந்து தான் நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக வருது. அதாவது 089லேருந்து 2 நம்பர் வரணும், இல்லாட்டி 716லேருந்து 2 நம்பர் நமக்கு ரிசல்ட்டாக வரணும். இதை மேட்ச் பண்ணி நமக்கு 15ஆம் தேதி நடைபெறக்கூடிய அட்சயா ட்ராவுக்கு நம்ம 2 நம்பர் கொண்டு வந்து கொடுக்குறோம், 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு. அதாவது 50 97
50 97ங்கிறத எல்லா நம்பர்களுமே ஒரு செட்டு வந்து வைக்கலாம். 50 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு. 50 97 நம்ம இந்த 1ஆம் நம்பருங்கிறது ஒரு மெத்தேடில் கொடுத்துருக்கோம். அந்த 1 வந்துச்சுன்னா இனியுடைய கணக்கில் ஏ போர்டு தெரியுது, பி போர்டில் 9 வரலாம், சி போர்டு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து நான் இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணி நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து 50 97 51 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு. நமக்கு பிசி மட்டும் வந்துச்சுனாலுமே என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து பிசியில் மட்டுமே நமக்கு 97 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 97 எல்லா நம்பர்களும் வைக்கலாம் ஒரு செட்டு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம எப்போதும் போல் கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஃபார்முலாவையும் மேட்ச் பண்ணி ஆல் போர்டு என்ன நம்பர் வருதுங்கிறத நம்ம தெளிவாகவே வந்து கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். 100% வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்காண்டி கொடுக்குறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங் வந்து நம்ம கேஎலுக்கும் டியருக்கும் வந்து ரெகுலராக வந்து நான் என்ன நம்பர் வைக்கிறேனோ அதை மட்டும்தான் கேஎலுக்கும் டியருக்கும் ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம குரூப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்காங்க. தொடர்ந்து ஃபைனல் கெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது அட்சயா ட்ரா. இந்த அட்சயா ட்ராவுக்கான 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். 3 நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 097ஐயும் 197ஐயும் எடுத்துக்கலாம். 50 97 51 97ன்னு எடுத்துக்கலாம். பிசி 97 மட்டுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மெத்தேடை மேட்ச் பண்ணி நான் உங்களுக்காண்டி கொடுத்துருக்கேன். எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.